வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிளான சிக்கன் 65 ரெசிபி எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான இந்த சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1/2 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இந்த மாவு எல்லாமே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தனியாக லேயர் மாதிரி பிரிஞ்சுட்டு வந்துடும், அதனால் வந்து அளவாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதற்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டையை கூட உடச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன். அரை கிலோவுக்கு வந்து அரை எலுமிச்சம்பழமே போதும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து சிக்கனில் இறங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போது இது கூட கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. பாருங்கள், சூப்பராக ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் மட்டும் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலா எல்லாம் சிக்கனில் இறங்குற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வானொலியில் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து சேருங்க. சேர்த்துட்டு இந்த சிக்கன் எல்லாமே ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடலாங்க. அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து உள்ளே நல்லா வேகும். சிக்கன் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே வெந்துடும். 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாங்க. இந்த சிக்கனில் நம்ம சேர்த்த மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம், தயிர் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க. நான் சொன்ன அளவுகளில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் சிக்கன் 65 செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.